முருகா. என் அன்பு பிள்ளையே, பண மூட்டை உடனே தொட்டு விட்டால் திகட்ட திகட்ட உனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் தங்கமே. நீ இத்தனை நாட்களாக நீ எதற்காக காத்து கொண்டு இருந்தாயோ, என்னுடைய ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா முருகனப்பா, ஏதாவது ஒன்றை கூறுங்கள். எப்பொழுதும் பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு என்று தான் சொல்கின்றீர்கள். நானும் இன்னும் எவ்வளவு நாள்தான் பொறுமையாக இருப்பேன் என்ற உன்னுடைய ஆதங்கம் எனக்கு நன்றாக புரிகின்றது தங்கமே. இனிமேல் நீ பொறுத்திருக்க வேண்டாம். உன்னுடைய கடன் பிரச்சனைகளை அனைத்தையும் நான் அகற்றி விடுகின்றேன். பண மூட்டை உன்னுடைய வாழ்க்கையில் கொட்ட போகின்றது. நீ இத்தனை நாட்களாக காத்திருந்த உன்னுடைய காத்திருப்புக்கான பலன் கிடைத்து விட்டது. கூடிய விரைவில் அது உன் கைகளில் வந்து வலிய போகின்றது தங்கமே. என் கண்களை மட்டும் நன்றாக உற்று பார். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்க போகின்றது. நீ கேட்டது அனைத்துமே கிடைக்க போகின்றது. நீ நினைத்தது அனைத்துமே நடக்க போகின்றது. இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளிலும் உன் முயற்சியுடன் வெற்றியின் படிகளாகவே மாறும். நான் எதை தொட்டாலும் துலங்கவில்லை, தோல்வியிலே முடிகிறது என்ற எண்ணத்தை முதலில் தூக்கி எறிந்து விடு தங்கமே. உன்னிடம் நான் சொன்னபடியே உன் அனைத்து வேலைகளையும் முடித்து கொடுக்க நான் தயாராகி விட்டேன். இதற்கான அறிகுறிகளை நான் அவ்வப்பொழுது தெரிவித்து வருகின்றேன். இந்த முருகன் உனக்கு முன்னாலும் பின்னாலும் பக்கவாட்டிலும் உடன் வருகிறேன் என்பதை மட்டும் நினைவில் கொண்டு என்னுடைய பெயரை உச்சரித்து வா தங்கமே. அனைத்தும் சுபமாகவே முடியும். நானே வருவேன். நான் வந்து உன்னுடைய பண பிரச்சனைக்கு அனைத்தையும் தீர்வு கொடுப்பேன். இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனே, இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை காண்பாய். அந்த அற்புதத்தின் மூலம் உன்னுடைய வாழ்க்கை ஜொலிக்க போகின்றது. உனக்கு இருந்த பண பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கிவிட்டு பண மழை உன்னுடைய வீட்டில் கொட்ட போகின்றது தங்கமே. நீ எதை செய்யும் முன் என்னிடம் ஒரு முறை ஆலோசித்து விட்டு செல். அனைத்து நல்லதையும் நான் உனக்கு செய்து கொடுக்கின்றேன். மனமாற என்னை ஓம் முருகா, ஓம் சரவண பவ என்று சொன்னால் கூட உனக்காக நான் ஓடி வந்து உன்னுடைய பண பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுப்பேன் தங்கமே. என்னை மட்டும் நம்பி